வீடியோ பார்க்க வந்து உங்கள் நிறைய சாத்தியம் சமானம் உண்டாருன்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப வேணும்னு ஒரு டவுட். அந்த டவுட்டுக்கான சொல்யூஷன், அப்புறம் போன ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன், இந்த ரெண்டையுமே வந்து சொல்லலாம்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த டயக்ராம் ஃபஸ்ட் நான் வரைகிறேன், அப்புறமா பார்க்கலாம். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் இன் தி சர்க்யூட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கரண்டோட டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. கரண்ட் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லலை, கரண்ட் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு எதுவுமே சொல்லலை. சும்மா வந்துட்டு கரண்டை மட்டும் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கரண்டை மட்டும் ஃபைன் பண்ண சொல்லி ஒரு சர்க்யூட்டில் கொடுத்துட்டு கரண்டோட டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபைன் பண்ணக்கூடிய கரண்டோட வேல்யூடைய அந்த பாசிட்டிவ் சைனையும் நெகட்டிவ் சைனையும் நினச்சி கவலைப்பட தேவையே கிடையாது. நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் கிவன் சம்மில் இது பார்த்தீங்கன்னா டான்சர் 2003 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சம்மில் வந்துட்டு கரண்டோட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. அல்லது சம்மில் பார்த்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன் வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படி சால்வ் பண்ணலாம்? I is equal to V/R சொல்லியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், அசியூம் பண்ணுறோம். ஸோ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் பாசிட்டிவ் மைனஸ் ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ இப்படி போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி தானே போகிறோம். ஸோ -90 வோல்ட், -10 வோல்ட், அப்புறம் +20 வோல்ட் டிவைடட் பை R. R என்ன? 10 ஓம் ப்ளஸ் 4 ஓம் ப்ளஸ் 10 ஓம் ப்ளஸ் 16 ஓம். வேறு இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கிவன் சம்மில் கரண்ட் கொடுத்து டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -100 + 20 டிவைட் பை 14 24 40. பார்த்தீங்கன்னா -80/40 -2 ஆம்பியர் மாதிரி கிடைக்கும். சப்போஸ் இந்த சம்மில் வந்துட்டு கரண்டை கொடுத்து டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு -2 ஆம்பியர் தான் கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம் அப்படி கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர், ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 4 ஆம்பியர், ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர், ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் 2 ஆம்பியர் பிக் பண்ணிட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. பட் அவங்க வந்துட்டு -2 ஆம்பியர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது தப்பு தான். கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? -2 ஆம்பியர் தான் கரெக்ட். கரண்ட் டைரக்ஷன் கொடுக்கலனா தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 ஆம்பியர் வந்து என்ன வரும்? கரெக்டாக வரும். கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டதுனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? -2 ஆம்பியர் தான். ஸோ 2 ஆம்பியர் -2 ஆம்பியர் இருந்துச்சுனாலும் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு அதுக்கு டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த கரண்ட் வேல்யூவை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுங்க. அந்த சைன் சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை, கன்சிடர் பண்ண தேவையே கிடையாது. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டோட டைரக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைரக்ஷனில் நம்ம வர்றோம். ஸோ இந்த டைரக்ஷன் இப்படி வரும், அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -20 வோல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா I is equal to V/R. ஸோ I is equal to V/R ஓம்ஸ்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா -20 அப்புறம் +10 +90 டிவைட் பை 10. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 10 ஓம் ப்ளஸ் 16 ஓம் ப்ளஸ் 10 ஓம் ப்ளஸ் 4 ஓம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வருது? 80 டிவைட் பை 40. ஸோ 2 ஆம்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ அதே மாதிரி கரண்ட் டைரக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆப்ஷன் ஏ 2 ஆம்பியர், ஆப்ஷன் பி 4 ஆம்பியர், ஆப்ஷன் சி -2 ஆம்பியர், ஆப்ஷன் டி 8 ஆம்பியர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 ஆம்பியர் தான் கரெக்ட். -2 ஆம்பியர்ங்கிறது தப்பு. போட்டிங்கன்னா -0.33 போயிடும், பின்னாடி வந்துடுவீங்க, மார்க் கம்மியாகி. ஸோ அதனால் வந்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்றுமே கிடையாது. ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு அதுக்கான கரண்ட் டைரக்ஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த கரண்ட் வேல்யூடைய சைனை பற்றி கவலைப்படுங்க. அப்படி இல்லை, அவங்க டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா சால்வ் பண்ணி அந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. புரிஞ்ச நான் சொல்ல வருது என்னன்ட்டு? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரண்ட் டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல.
நீங்கள் ஏதாவது ஒரு டேரக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து நம்ம வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் எப்போவுமே இப்படி தான் சால்வ் பண்ணுவேன். ஸோ நான் அப்படியே சால்வ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா I = V/R. ஸோ பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் V தானே -90 -10 ப்ளஸ் 20 டிவைட் பை 10 ப்ளஸ் 4 ப்ளஸ் 10 ப்ளஸ் 16. ஸோ பார்த்தீங்கன்னா -80 டிவைட் பை 40ங்கிற மாதிரி கிடைக்குது எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா -2 ஆம்பியர்ங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 ஆம்பியர் மாதிரி கிடைக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்ஷன் மென்ஷன் பண்ணல. ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு என்ன செய்ய முடியும், இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி, கரண்ட் டைரக்ஷன் அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த கரண்டோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். இந்த சைன் பற்றிலாம் கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் -2 ஆம்பியர் ஆன்சர் போட்டிங்கனாலும் கரெக்ட் தான். என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணும், ஒன்றுமே கிடையாது. ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு அது கரண்ட் டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த சர்க்யூட்டுடைய கரண்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி அதோட சைன் என்ன செய்யுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு -4 கிடைக்குது, சரி சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டைரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா -2 ஆம்பியர் வந்துட்டு கரெக்டான தப்பான ஆன்சராக இருந்திருக்கும். +2 ஆம்பியர் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். அவங்க வந்துட்டு டைரக்ஷன் கொடுக்காதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலான சம்மரைஸ் நான் சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, டிஎன்இபி எக்ஸாம் எழுத போகிறீங்க. எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டாங்க, டைரக்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கரண்ட் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா அமைதியாக கரண்ட் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க. அதோட பாசிட்டிவோ நெகட்டிவோ சைனையோ கவலைப்பட தேவை கிடையாது. அதே மாதிரி ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு அதனுடைய டைரக்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.